வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். அன்பர்களே, ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்த்தும் பயனும் என்கின்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக நம் மனம் பற்றிய பல்வேறு ரகசியங்கள், எண்ணங்கள் பற்றிய பல்வேறு ரகசியங்கள், வார்த்தைகள், மொழிகள் பற்றிய பல்வேறு ரகசியங்கள், பிரபஞ்சம் பற்றிய இயற்கை இறை ஆற்றல் பற்றிய ரகசியங்கள், காந்த தத்துவ ரகசியங்கள், அலையக்க ரகசியங்கள், இன்னும் உடலுக்குள் இருக்கின்ற பல்வேறு ரகசியங்கள், இப்படி பல விஷயங்களை ஒன்றிணைத்து இந்த வாழ்த்தும் பயனும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நாம பார்க்கணும். ஏதோ ஒரு வாழ்க வளமுடன் சொல்றது அப்படிங்கிறது ஒரு வார்த்தை சார்ந்த ஒரு செயல் அல்ல. சரிங்களா? அந்த வார்த்தை நம் உடல், உயிர், மனம், இந்த உடல், உயிர், மனம் இது அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கிற இறை ஆற்றல், பிரபஞ்ச சக்தி, சரி, இது எல்லாவற்றையும் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது நீங்க புரியணும். ஒரு விஞ்ஞானி ஒருவருடைய கருத்துல, நீங்கள் உங்களுடைய வீட்டிலே ஒரு சிறிய பூவை நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னா அந்த நிகழ்வு இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றார். இது எதனுடைய அடிப்படையில் அவர் சொல்றாரு அப்படின்னா, இதற்குள்ள ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் இருக்கு. இதுதான் குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானம் விளக்கிட்டு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும், நீங்க நல்லா மனதில் உள்வாங்கிக்கோங்க. என்னன்னா, ஒரு கடல் நீர் இருக்கு இல்லையா? ஒரு கடல் நீர் இருக்கு, மிக பிரம்மாண்டமான கடல் பரப்பு. சரிங்களா? அப்ப அந்த கடல் நீர், அந்த நீர் துளிகள் எல்லாமே இணைந்த ஒரு தொகுப்பு. சரிங்களா? அப்போ அந்த கடல் நீர்ல ஒரு துளியில நீங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது அந்த கடல் நீர் முழுக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஒரு டோட்டல் ஒரு குண்டா ஃபுல்லா பால் வச்சிருக்கீங்க. அந்த பால்ல ஒரு துளி விஷம் துளியோண்டு ஒரு இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னா அந்த விஷம் அந்த பால் முழுவதும் பரவிவிடும். சரிங்களா? அல்லது ஒரு பால்ல ஒரு சொட்டு ஒரு நீலத்தை நீங்க கலக்குறீங்க. சரிங்களா? அந்த பால் முழுக்க நீல நிறமாக மாற்றப்படும். அது எப்படி நடக்குதுன்னா, அது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு அந்த அணுக்கள். அதனால நீங்க ஒரு இடத்துல கொடுக்குற விஷயம் அந்த பால் முழுக்க சேஞ்சஸை நிகழ்த்தும். அது போல பால்ங்கிறது கண்ணுக்கு தெரியுது, கடல்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா நீங்க புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஒரு கடல் தூய்மையா இருக்குது, நாம கொண்டு போய் சாக்கடை ஒரு இடத்துல கொஞ்சம் இடத்துல கலக்கிறோம் அப்படின்னா அது மொத்த கடலையும் பாதிக்கும். அப்போ இது மாதிரி நல்லா புரிஞ்சுக்காங்க இந்த கான்செப்டை. இது மாதிரி இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் யூனிவர்ஸ், நாம் இருக்கிற பூமி, அது இருக்கிற சூரிய மண்டலம், இது மாதிரி இருக்கிற பல்லாயிரம் கோடி சூரிய குடும்பங்கள், அதெல்லாம் சேர்ந்த ஒரு கேலக்சி, இந்த கேலக்சி மாதிரி இருக்கிற பல கோடி கேலக்சி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம்னு நம்ம சொல்றோம், யூனிவர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா?
இந்த மொத்த பிரபஞ்சமே எப்படி இருக்குன்னா ஒன்றாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி கடல் நீர் அணுக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இருக்கிறதோ, சரிங்களா, அது போல எப்படி உங்க குண்டால இருக்கிற பால், சொட்டு சொட்டா இருக்கிற பால் எல்லாம் சேர்த்து ஒரே பாலா இருக்குதோ, அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா, எதுவுமே தனியாக கிடையாது. சார் அப்புறம் நாம கேப் பாக்குறோமே, இப்ப உங்களுக்கும் உங்க செல்போனுக்கும் ஒரு கேப் இருக்கு இல்லையா? சரிங்களா, நீங்க எதனால் ஆனவங்க? அணுக்களால் ஆனவங்க. நாம அந்த செல்போன் எதனால் ஆனது? அணுக்களால் ஆனது. உங்க ரெண்டு பேருக்கு இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த கேப், அந்த கேப்ல என்ன இருக்கு தெரியுமா? காற்று நிரம்பி இருக்கிறது. காற்று எதனால் ஆனதுன்னா அணுக்களால் ஆனது. உங்களால் இப்ப புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப நீங்களும் செல்போனும் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குதே தவிர, ஆனா உண்மையாலுமே டிஸ்டன்ஸ்ல இல்ல. நீங்க அணுக்களால் ஆனவங்க, உங்களுக்கு நடுவில் இருக்கிற காற்று அணுக்களால் ஆனது, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற செல்போன் அணுக்களால் ஆனது. எல்லாமே அணுக்களால் ஆனது. சரியானுங்களா? என்ன, நம்மளுடைய அணு கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதால பருப்பொருள் மாதிரி தெரியுது. இந்த காற்றினுடைய அணுக்கள் லேசா இருக்கிறதால உங்களுக்கு அது கேப்பா தெரியுது. புரியுதா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப நீங்களோ செல்போனோ தனித்தனியாக இல்லை. சரிங்களா? எப்படி நம்ம உடம்புக்குள்ள, ஏன் இந்த உதாரணம் உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம உடம்புக்குள்ள உங்க ஹோல் பாடி எடுத்துக்கோங்க. 6000 கோடி செல்களும் ஜீவகாந்த சக்தியால இணைக்கப்பட்டிருக்கு. இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரியானுங்களா? உயிர் ஆற்றல், அதுல இருந்து வரக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலால அந்த 6000 கோடி செல்களையும் உங்க உடல் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இழுத்து பிடிச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து ஜீவகாந்தம், பயோ மேக்னட்டிசம். இது எது உற்பத்தி பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற உயிர் ஆற்றல், மின் துகள்கள், அது உற்பத்தி பண்ணி இந்த ஜீவகாந்தத்தை உற்பத்தி பண்ணுது. அந்த ஜீவகாந்தம் ஹோல் பாடி ஃபுல்லா இணைஞ்சு ஒரு தொகுப்பு இயக்கமா இயங்குது. அப்படி இயங்கும் போது உங்க உடல்ல ஒரு செல்லுல ஒரு பாதிப்பு வந்தாலும் அது உடல் முழுக்க அந்த பாதிப்பை ஏற்படும். கரெக்டா? சரியாங்களா? உங்க காலில் ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த அடி உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படும். சரிங்களா? வலி உணர்வு வரும், கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் இல்லையா? அடிபட்டது ஒரு பகுதி தானே, அதுக்கும் கண்ணுக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? அப்ப எப்படி உங்க உடல்ல இருக்கிற 6000 கோடி செல்லு ஒன்னா இணைஞ்சிருக்கோ, அது போல இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லாமே ஒன்றாகத்தான் இணைந்திருக்கிறது. சரி, நம்ம ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் தொடர்பு இருக்கு, லங்ஸுக்கும் லிவருக்கும் தொடர்பு இருக்கு, லிவருக்கும் கிட்னிக்கும் தொடர்பு இருக்கு, கிட்னிக்கும் வயிற்று உறுப்புகள் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. இப்போ உங்க உடல் ஒண்ணு தானே. உடல்ங்கிறது ரெண்டா, ஒன்னா, மூணா, பலவா? ஒன்றே ஒன்று. ஆனால் பல உறுப்புகள் இருக்கிறது. சரிங்களா? பல உறுப்புகள் இயற்கையால ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு. எது இணைச்சிருக்கு? உங்களுடைய உடலுக்குள் இருக்கிற உயிர் ஆற்றல், அதுல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல், அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் உங்க உடலை ஒரு கட்டமைப்பா இணைச்சிருக்கு. இப்ப இதை வச்சு அப்படியே நீங்க பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தை உங்க உடல் மாதிரி பாருங்க. உங்க உடலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கோள்களா, நட்சத்திரங்களா பாருங்க. சரியாங்களா? அப்போ இது எல்லாவற்றையும் உங்க உடலுக்குள்ள இருக்கிற உயிர் இணைச்சு வச்சிருக்கு இல்லையா? அது போல இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு உயிராற்றல் இருக்கு. வின், அதான் பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்சம் முழுவதும் இந்த உயிராற்றல் நிரம்பி இருக்கு. அது பிரபஞ்ச உயிர், சமஷ்டி உயிர்னு சொல்லுவோம். சரியானுங்களா? கடல்ல இருக்கிற நீர் அபரிமிதமா இருக்கு, தண்ணியில நீர் குறைவா இருக்குது. டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுக்கிறோம். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு உயிராற்றல் நிரம்பி இருக்கு. அந்த உயிராற்றல் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் ஒரு சின்ன அளவுலேயும் நிரம்பி இருக்கு. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நிரம்பி இருக்கு. புரியுதான்னு பாருங்க. ஈஸியான விஷயம் தான்.
அப்ப இந்த பிரபஞ்சத்தை நீங்க இனிமேல் எப்படி பார்க்கணும்னா, எப்படி நம்ம உடம்ப நீங்க ஒன்றா பார்க்கறீங்களோ, கைய தனியா கால தனியா பார்க்கறது இல்ல, உடலை முழுசா பார்க்கறீங்களோ, அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை முழுமையா பார்த்து பழகணும். அது கொஞ்ச நாள் ஆகும். நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண அப்படி காட்சி வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இன்னும் துரியாதீத தவம் கொடுக்குறப்ப அந்த காட்சி உங்களுக்கு தானா வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த காட்சியில இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது, பிரபஞ்சங்கிறது ஒன்றுதான். அதற்குள்ள கோடி பல கோடி நட்சத்திரங்கள், அண்டங்கள் எல்லாமே இருக்குது. பால்வெளி மண்டலங்கள் எல்லாம் இருக்குது. அது எல்லாவற்றையும் இணைச்சு பிடிச்சிட்டு இருக்கிறது அங்க இருக்கிற விண். இப்போ உங்க உடம்புக்குள் எப்படி இந்த உயிராற்றல் இணைச்சு பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம உடம்புல இருந்து உயிராற்றல் வெளியில வர்ற காந்தத்தை ஜீவகாந்தம்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சு இருக்கிற அந்த விண்ணினுடைய ஆற்றலை வான்காந்தம் என்று சொல்றோம். அப்ப ஜீவகாந்தம் நம்முடைய உடல்ல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் இணைச்சு பிடிச்சிட்டு இருக்கு. அதற்கு மூலமா இருக்கிறது உயிராற்றல். அது போல இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இணைத்து பிடித்து கொண்டிருப்பது விண் என்ற சக்தி. அதைத்தான் பிரபஞ்ச உயிர் சக்தின்னு சொல்றோம். பிரபஞ்ச காந்த சக்தின்னு சொல்றோம். அதற்கு மூலம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிராற்றல், பிரபஞ்சத்தில் இருக்கிற விண். சரிதாங்களா? அப்போ நாம எல்லோருமே ஒன்றாகத்தான் இணைந்திருக்கிறோம். தனித்தனியாக இருப்பது போல நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தனித்தனியாக இல்லை. நாம் எல்லாருமே ஒன்றாக இணைந்திருக்கிறோம். சரிதானுங்களா? எதனால் இணைந்திருக்கிறோம்னா, இந்த பிரபஞ்ச சக்தியால, பிரபஞ்ச உயிர் ஆற்றலால இணைந்திருக்கிறோம். சரிங்களா? அப்ப உங்களுடைய மனதிலே எழக்கூடிய ஒரு எண்ணம், நம்ம மனதிலிருந்து வரக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தி இந்த பிரபஞ்ச காந்தத்தோடு எப்பொழுதுமே தொடர்பு கொண்டுதான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க உடல்ல இருந்து உங்களோட ஆறான்னு சொல்லுவோம், காந்த சக்தி. கையில பாத்தீங்களா, செக் பண்ணீங்களா ஜீவகாந்த ஆற்றல். அப்ப உங்க கையை விட்டு அது வெளியே வர்றது தெரியுது இல்ல? அப்ப உங்க உடல்ல இருந்து, உங்க உடல் தான் ஒரு ஷேப்ல நீங்க இப்ப பாக்குறீங்க கண்ணாடியில. உங்க உடலுக்குள்ள உயிர் ஆற்றல் இயங்கி கொண்டிருக்கு. ஆனால் உங்களுடைய காந்த ஆற்றல் உங்க உடலை விட்டு ஒரு அடி தூரம் வெளியே இருக்கும். இயல்பாக எல்லோருக்குமே. குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஞானிகளுக்கு மிக அபரிமிதமா விரிஞ்சிருக்கும். சரிங்களா? எப்படி ஒரு மேக்னெட், நம்ம ஒரு மேக்னெட் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மேக்னெட்ல அந்த சுற்றி அந்த பவர் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் எப்படி சூழ்ந்து இருக்கோ, அது போல ஒவ்வொரு பொருளை சுற்றியும் ஆற்றல் இருக்கு. சரிங்களா? அந்த ஆற்றல் தான் உங்களுடைய ஜீவகாந்த ஆற்றல். அதுதான் உங்களுடைய மனோசக்தி. அப்ப அந்த ஆற்றல்ல நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை வச்சிருக்கிறீங்களோ, அந்த காந்த ஆற்றல் பிரபஞ்சத்துல கனெக்ஷன் ஆகி நீங்க நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான சூழலை, அதற்கான நபர்களை உங்களிடம் கொண்டு வந்து சேரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சீக்ரெட். உங்கள் மனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காந்த ஆற்றல். சரிதானுங்களா? அந்த ஜீவகாந்த ஆற்றல் இந்த பிரபஞ்ச வான்காந்த ஆற்றலோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டேதான் இருக்கிறது. அப்ப உங்க மனதிலே நீங்கள் எதையெல்லாம் எண்ணுகிறீர்களோ, எதையெல்லாம் மனதின் மூலமாக நீங்க உணர்கிறீர்களோ, சொல்கிறீர்களோ, செய்கிறீர்களோ, இது எல்லாத்துக்கும் மூல மனம் தானே. அதற்கு தகுந்தாற் போல அந்த சக்தி. இப்போ நான் ஏன் வாழ்க வளமுடன்ங்கிறதுக்கு சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்றேன்னா, இது சாதாரண விஷயம் இல்லைங்கிறதுக்கு தான். இல்லாட்டி இவ்வளவு தூரம் குவாண்டம் தியரி வரைக்கும் உங்களுக்கு போக வேண்டாம். சரிதானுங்களா? நான் ஒரு முறை நான் என்ன சொல்றேன், நீங்க யாரை பார்த்து வாழ்க வளமுடன்னு சொல்றீங்களோ அவர் மேல இந்த அலை போய் மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், ஊடுருவும், ஊடாடும் சொல்லி முடிச்சிட்டேன்ல. இது அதோட நிக்கல. இப்ப அதற்கு அடுத்தபடி நான் சொல்றேன். உங்க மனதிலே நீங்க வாழ்க வளமுடன் ஒருவர் நினைச்சு சொல்லிட்டீங்கன்னா, அந்த அலை பிரபஞ்சம் முழுவதும் போயிடும். ஆமா, சரிதானுங்களா? உங்களுக்கு முதல்ல சொன்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அலையியக்க தத்துவத்தினுடைய முதல் படி. நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அவர் மேல மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், ஊடுருவும், உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லது, அவருக்கும் நல்லதுன்னு சொன்னது முதல் படி.
அதனுடைய அடுத்த நிலையில நான் என்ன உங்களுக்கு விளக்கம் சொல்றேன்னா, இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப நானு இந்த பிரபஞ்சத்துக்கு கூட, பிரபஞ்ச காந்த சக்தி கூட கனெக்ஷன்ல இருக்கிறேன். சரியா? பிரபஞ்ச காந்த சக்திக்குள்ள, பிரபஞ்சத்துக்குள்ள நானும் ஒரு அங்கம். உங்க உடல்ல இருக்கிற 6000 கோடி செல்லுல ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அங்கம். அது போல இந்த பிரபஞ்சத்துல நீங்களும் நானும் ஒரு அங்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நுட்பமான இடம் தான். சரி, அதனாலதான் சொல்றாரு ஓஷோ. என்ன சொல்றாருன்னா, உனக்கு நிகர் நீ மட்டுமே. உன்னால் செய்யப்படக்கூடிய பிரபஞ்சத்திலே சில வேலைகள் உன்னால் மட்டுமே செய்ய முடியும். உலகத்தில் வேற யாராலே அந்த வேலையை செய்ய முடியாது. கல்லீரலோட வேலை கல்லீரல் தான் செய்யணும். மண்ணீரலோ நுரையீரலோ, ஏன் நீங்க ரொம்ப சிறப்பா பேசுற மூளையோ வந்து செய்ய முடியாது. சரிங்களா? அப்படி இந்த பிரபஞ்சத்திலே உங்களுடைய வேலையை நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். உங்களை போன்று இதுவரை இன்னொருவர் தோன்றுவதும் இல்லை, தோன்றியதும் இல்லை, இனிமேல் தோன்றப் போவதும் இல்லை. நீங்கள் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தினுடைய மிக முக்கியமான தன்மை அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சொல்றார் ஓஷோ. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம். அப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, எப்படி பாலிலே ஒரு துளி நீளத்தை விட்டவுடன் நீளம் பால் முழுக்க பரவுகிறதோ, அப்படி உங்க மனதில நீங்க எதை நினைத்தாலும் அது பிரபஞ்சம் முழுவதும் பரவிவிடும். இது உங்க மனதினுடைய இயல்பு, உங்க காந்த சக்தியினுடைய இயல்பு. சரிங்களா? அப்படி நாம் நினைக்க 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 நாம் இப்ப நல்லதா நினைச்சிட்டே இருக்கோம்னா பிரபஞ்சம் முழுக்க அந்த நல்ல ஆற்றல் பதிஞ்சு அந்த பிரபஞ்சத்தினுடைய காந்தக்களம் எப்படி இருக்குங்க? நல்ல காந்தக்களமாக இருக்கு. இப்ப பால்ல, சரிங்களா, கொஞ்சம் தேனை கலக்குறீங்க, ஒரு சொட்டு கலக்குறீங்க, அப்ப பாலினுடைய டேஸ்ட் மாறுது. ரெண்டாவது சொட்டு, மூணாவது சொட்டு, இப்படியே நீங்க ஊத்திட்டே இருந்தீங்கன்னா அந்த பால் முழுக்க என்ன மாறிடும்? பயங்கரமான இனிப்பா மாறும். சரிங்களா? அதுக்கு பதிலா அதே பாலுல கொஞ்சம் பாவக்காயினுடைய சாறை விட்டுட்டே வந்தீங்கன்னா அது என்னவா மாறும்? பயங்கர கசப்பா மாறும். அப்ப பாலினுடைய தன்மை ஒன்று, அதுல என்ன பொருள் கலக்குதோ அதனுடைய தன்மையாக அந்த பால் வந்து மாற்றம் பெறும். அது மாதிரி, சரிங்களா, இந்த பிரபஞ்சம், நாம் இருக்கிற பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அந்த காந்த ஆற்றல், அது நம்ம ஒவ்வொருவருடைய எண்ணமும் இந்த பிரபஞ்ச காந்தத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. பால் மாதிரி இருக்கிறது பிரபஞ்ச காந்தம்னு வச்சுக்கோங்க. நம்முடைய மனதிலே வர்ற நல்ல எண்ணங்கள் தேன் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மனதில் வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அது விஷம் மாதிரி வச்சுக்கோங்க. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் தேன் மாதிரி வச்சுக்கோங்க. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு கெட்ட வார்த்தைகளும் விஷம் மாதிரி வச்சுக்கோங்க. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களும் தேன் மாதிரி வச்சுக்கோங்க. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கெட்ட செயல்களும் விஷம் மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப எந்த ஒரு மனிதன் ஒரு நல்ல எண்ணத்தையோ நல்ல சொல்லையோ நல்ல செயலையோ செய்து கொண்டே இருக்கிறானோ அவன் இந்த பிரபஞ்சத்திற்கு சேவையாற்றி கொண்டிருக்கிறான். பிரபஞ்சத்தினுடைய தன்மையை அற்புதமாக சிறப்பாக உயர்த்தி கொண்டே இருக்கிறான். அதன் மூலமாக அவன் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்துக்கும் நன்மை செய்கிறான். பிரபஞ்ச பொருட்கள் அனைத்துக்கும் நன்மை செய்கிறான். சரி, அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் 100 அடி எடுத்து வைப்பான், 10 அடி எடுத்து வைப்பான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு முறை யாரோ ஒருத்தரை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்றேன். இந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவுகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் அணுக்களிலும் உயிர்களிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உங்க மனதிலே எந்த எண்ணம் தோன்றினாலும் அது பிரபஞ்சம் முழுக்க பாயும். அப்படி உங்களிடமிருந்து வெளியேறிய அந்த ஆற்றல், சரிதானுங்களா, பிரபஞ்சம் முழுக்க பரவுறதோட மட்டுமல்லாம இந்த பிரபஞ்சத்தை சுத்தி அழுத்திட்டு இருக்கிறது இறையாற்றல். அந்த இறையாற்றல் என்ன பண்ணுது? நீங்க கொடுத்த அந்த அலையை திரும்ப உங்களிடம் பன்மடங்காக திருப்பி அனுப்புகிறது. சரிங்களா? அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல்ல ஈடுபடுறோமோ
அது மாதிரி பல்லாயிரம் மடங்கு சக்தி நமக்கு வருகிறது. விவேகானந்தர் சொல்வார், சரிதானுங்களா? நீ பிறருடைய துன்பத்தை போக்கணும்னு நினைச்சாலே உனக்குள்ள சிங்கத்தினுடைய ஆற்றல் வெளிப்படும்னு சொல்ற. நீங்க அவருடைய நூல்களை வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க, சரிதானுங்க? அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை, அவ்வளவு ஒரு ரத்தத்திலே ஒரு மின்சாரத்தை பாய்ச்சக்கூடிய தன்மை விவேகானந்தருடைய நூல்களுக்கு உண்டு, சரிதானுங்களா? அவருடைய சிறப்பு பெயர்லயே அவருக்கு பேரு சிங்கத்துறவி, வீரத்துறவி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அவருக்கு. சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் அவருடைய உரை. நாமெல்லாம் நேரா கேட்டது இல்லையா, அவரோட நூலை படி, சரிங்களா? அப்ப எங்கிருந்து அந்த ஆற்றல் வருது, அதுதான் இப்ப நமக்கு தேவை. ஆமா, மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒரு ஆற்றல் நமக்குள்ள பெருகி வருது. ஆமா, எங்கிருந்து வருதுன்னா இறை ஆற்றல் உங்களுக்குள்ள வருது, சரிங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வாழ்க வளமுடன் சொல்லுவது பிரபஞ்சம் முழுவதற்கும் செய்யக்கூடிய நன்மை. நீங்க வாழ்க வளமுடன் நினைப்பது பிரபஞ்சம் முழுவதற்கும் செய்யக்கூடிய நன்மை. அந்த அலை பிரபஞ்சம் முழுக்க சென்று மோதி சிதறி பிரதிபலித்து ஊடுருவி மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருது, இறைவனுடைய ஆற்றலோடு இணைந்து கொண்டு. அப்ப நீங்க உங்க மனதுல எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு ஒரே எண்ணத்தை மட்டும் வச்சுட்டே இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிக மிக அற்புதமா இருக்கும். கடவுளாலே இதை மாற்ற முடியாது, ஏன்னா கடவுள் போட்ட விதி. நீங்க எந்த செயல் செய்தாலும் அதற்கு விளைவு இறைவன் கொடுத்தே ஆகணும், சரிதானுங்களா? நீங்க வாழ்க இறைநிலைன்னு சொன்னாலும் சரி, வாழ்க பிரபஞ்சம்னு சொன்னாலும் சரி, வாழ்க வையகம்னு சொன்னாலும் சரி, வாழ்க வளமுடன் சொன்னாலும் சரி, எந்த வார்த்தை நீங்க சொன்னாலும் அது பிரபஞ்சம் முழுக்க சென்று மோதி அத்தனை பொருட்கள் உயிர்கள்லையும் மோதி சிதறி பிரதிபலித்து மீண்டும் உங்ககிட்ட வந்து சேரும். இது எண்ணத்தினுடைய தத்துவத்தில் நான் உங்களுக்கு ஆழமா சொல்லியிருக்கிறேன், சரி? உண்ணும் உடல் உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். மகிழ்ச்சி அதை சொல்லியிருக்காங்க, சரிதானுங்களா? அப்போ அந்த எண்ணங்கள் எங்கும் செல்லும், பிரபஞ்சம் முழுவதும் செல்லுங்கிறதை நீங்க புரிஞ்சு, ஒவ்வொரு எண்ணமும் சென்று கொண்டு இருக்கிறதுன்னு புரிஞ்சு. இந்த பூமியில பூமி முழுக்க பூமிக்கு ஒரு காந்த களம் இருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஜீவகாந்தம் இருக்கோ அப்படி பூமிக்கு ஒரு காந்தம் இருக்கு. அப்ப இந்த பூமியில் இருக்கிற நபர்கள், உயிர்கள், இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனையும் மிக முக்கியமா அதிகமா அந்த பூமியை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க, நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் செய்யறாங்கன்னா இந்த பூமியுடைய காந்தக்களமே தூய்மையா இருக்கும். அப்ப இந்த பூமியில எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆனால் இந்த பூமியில இருக்கிற 800 கோடி மக்களுடைய மனோநிலை கெட்ட எண்ணமாக, கெட்ட சொல்லாக, கெட்ட செயலாக, சுயநலத்தினுடைய அடிப்படையில, சரிதானுங்களா, இருக்குமானால், பேராசையினுடைய அடிப்படையில் இருக்குமானால், கோபத்தினுடைய அடிப்படையில் இருக்குமானால் இந்த பூமியுடைய காந்தக்களமே கெட்டு போய் கிடக்கு. அதுதான் உண்மை. மகரிஷி ஏன் வாழ்க வையகம்னு ஒரு மகா மந்திரத்தை கொடுத்தாங்கன்னா இந்த பூமியுடைய காந்தக்களமே கெட்டு போய் கிடக்கு. எல்லாம் பேராசை பிடிச்சு பொறாம பிடிச்சு, சரிதானுங்களா, வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம அறியாமையில அலட்சியத்துல உணர்ச்சி வயப்பட்ட நிலையில பொருள் இன்பத்துல புலன் இன்பத்துல புகழுக்காக மயங்கி அதிகார போதையில பண்ணாத அட்டூழியத்தை எல்லாம் பண்ணி அதற்காக கண்டதை எல்லாம் நினைச்சு கண்டதை எல்லாம் சொல்லி கண்டதை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சமுதாயம். அப்ப இந்த பூமியினுடைய காந்தக்கள் எப்படி இருக்கு? இப்போ முழுமையாக கெட்டு கிடக்கு. அதுலதான் பூமியில் இருக்கிற மக்களுக்கு இவ்வளவு பேருக்கு துன்பம். நல்லார் ஒருவர் உளரேர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்ன அவை, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே விஷயம் மாற்றியும் நடக்கும். ஒரு நல்லவர் இருந்தாலும் இந்த இயற்கை அந்த நல்லவருக்காக மழை அங்க கொடுக்கும். அதே சமயம் ஒரு தீயவர் நமக்குள்ள இருந்தாலும் அதற்கான துன்பத்தையும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும். நீங்க அதையும் புரிஞ்சுக்கணும். சமுதாய குற்றம், சமுதாய பதிவுன்னு பேர், அதுக்கு பேரு. நிறைய பேர் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, இந்த சுனாமி வந்தப்போ ஒரு பகுதி மக்கள் மட்டும் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சாகுறாங்களே, நிலநடுக்கம் சாகுறாங்களே, அப்ப அந்த மக்கள் எல்லாருமே பாவம் செஞ்சவங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது, சரியானுங்களா? இந்த சமுதாயம் முழுக்க செய்த பாவப்பதிவு ஒரு இடத்துல வெளிப்படும்.
சரிதானுங்களா? அதாவது நீங்க வாய் வழியா சாப்பிட்றீங்க, சாப்பிட்டதுல கண்டதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அது உங்க உடல்ல ஒரு இடத்தை போய் பாதிக்கும். சுகர் அப்படின்னு வருதுன்னா இன்சுலின் சுரக்கிறது பாதிச்சு கணையத்தை பாதிக்கும். நீங்க சாப்பிட்டது வாய் வழியா, நினைச்சது மனசு வழியா, கை எடுத்து வாய்க்குள்ள போட்டிருக்கு, வாய் அரைச்சிருக்கு, ஆனா பாதிப்பு இன்சுலினுக்கு. நான் சொல்றது புரியுதா? அப்ப இதெல்லாம் ஒன்று கூடி ஒரு சிஸ்டம். இதுக்குள்ள நீங்க எது எதுக்குன்னு எப்படின்னெல்லாம் வேறுபடுத்த முடியாது. அதுக்கு ஒரு பெரிய ஞானம் வேணும், முழுமையான ஞானம். அப்ப இந்த பூமியில இருக்கிற மக்கள் வந்து நாம நினைச்சிட்டு இருக்கிற ஏதோ தனித்தனியா தனித்தனியா கிடையாது. எப்படி நீங்க வாயில செய்யற தவறு உங்களோட கிட்னியை பாதிக்கும். கண்ட மாத்திரை தின்னுட்டே இருந்தீங்கன்னா கிட்னி போயிடும். சரியானுங்களா? ரத்த அழுத்தத்துக்கு மாத்திரை தின்னுட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட் வீக் ஆயிரும். சுகருக்கு மாத்திரை தின்னுட்டே இருந்தீங்கன்னா கணையம் போயிடும். பேன்கிரியஸ் அவுட்டு. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சில இடத்துல செய்யற தவிர பல இடத்துல பாதிப்பை உருவாக்கும். அது மாதிரி இன்னைக்கு சமுதாய மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா அறியாமையில் இருக்கு. தான் யாரு, எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே தெரியாது. ஒரு செம்மறியாட்டு கூட்டம் போல ஒரு வாழ்க்கையை தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் கல்யாணம் பண்றேன், நானும் கல்யாணம் பண்றேன், எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறேன், நானும் குழந்தை பெத்துக்கிறேன், எல்லாரும் வேலைக்கு போறேன், நானும் வேலைக்கு போறேன், எல்லாரும் சம்பாரிச்சு வீடு கட்டுறான், நானும் சம்பாரிச்சு வீடு கட்டுறேன், கடன் வாங்குறேன், எல்லாரும் நானும் கடன் வாங்குறேன். எத்திக்ஸ் பாருங்க சமுதாயத்தை. எல்லாரும் லோன் வச்சிருக்கான். சரி, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்றாரு. சரிங்களா? அது மிக கொடுமையான ஒரு துன்பம். ஆனா இன்னைக்கு கடன் இல்லாத ஆளே கிடையாது. அவங்களே சொல்றாங்க கடன் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. யார் சொன்னா அப்படின்னு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா சமுதாயம் அந்த நிலைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் கடன். சரி, ஒரு வீடு கட்டணும்னா கடனு, ஒரு கார் வாங்கணும்னா கடனு, ஒரு டூ வீலர் வாங்கணும்னா கடனு, ஒரு செல்போன் வாங்கணும்னா கடனு. புரியுதா இல்லைங்களா? இது எங்க போய் முடியும்னு தெரியல. அப்ப இந்த சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு செம்மறியாட்டு கூட்டம் தான். உண்மையாலுமே சிந்திக்கிற சமுதாயமா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இத்தனை வேலை செய்யறோம். ஆனா நம்ம சந்தோஷமா இல்லையே. நம்ம எப்பவுமே கேட்கிற கேள்விதான். ஒரு நாய்க்கு இருக்கிற சந்தோஷம் நம்ம கிட்ட இல்லையே. ஒரு நாய்க்கு இருக்கிற ஆரோக்கியம் நம்ம கிட்ட இல்லையே. ஒரு நாய்க்கு இருக்கிற மனோநிலை நம்ம கிட்ட இல்லையே. சரி, அதுக்கு இருக்கிற ஒரு பற்றற்ற தன்மை நம்ம கிட்ட இல்லையே. சரிங்களா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் ஒரு செம்மறியாட்டு கூட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். பொதுவா உலகத்தை சொல்றேன், உங்களை சொல்லல, பொதுவா உலகத்தை சொல்றேன். அப்ப அந்த உலகத்தில் இருக்கிற தேவையற்ற தீய எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கு. நீங்க என்ன வேணா நியாயம் பேசுறோம் நம்ம இங்க உட்காந்துட்டு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம 1% கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. 1000 கோடி பேர் பக்கம் வந்துட்டோம். சரிங்களா? 1%ன்னா எவ்வளவு? 1 கோடி, 100 கோடியில 1%ன்னா 1 கோடி. 1000 கோடியில 1%ன்னா 10 கோடி. ஒரு 10 கோடி பேர் கூட ஆன்மீகத்துல இவ்வளவு தீவிரமா இருப்பாங்களான்னு கேட்டா சத்தியமா வாய்ப்பு கிடையாது. 1 கோடி பேர் இருந்தாலே பெருசு. அப்ப அது 1% இல்ல, 0.1. சரிங்களா? 100 ரூபாயில 10 காசு மாதிரி. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம வந்து மினிமம் பர்சன்டேஜ்ல தான் இந்த ஆன்மீகம் இவ்வளவு தூரம் நியாயம்லாம் பேசிட்டு இருக்கோம். மிச்சம் 99.9% எப்படி இருக்கான்? அவன் முழுக்க முழுக்க உலகியல் சிந்தனையில சிக்கிட்டு கிடக்குறான். அப்ப அவனுடைய எண்ணங்கள் சொற்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆனால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மினிமம் 1% மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுடைய உங்களுடைய என்னுடைய வாழ்த்திற்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. சரிதானுங்களா? மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. அதனாலதான் இந்த வாழ்த்துக்கு இவ்வளவு தூரம் முக்கியம். அப்ப நீங்க இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை நினைத்து நீங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லும் போது நம்ம மனோதனுடைய அபரிமிதமான ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுக்க செல்லுது. சரிங்களா? நிறைய மகான்கள் வெளியே வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க பார்க்கலாம். நான் கூட ஆரம்பத்துல இது என்ன இந்த மகான்கள் எல்லாம் வெளியே வந்து சர்வீஸ் பண்றது இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தது. ஆனா இந்த ஆன்மீகத்தில் நீங்க ஆழமா போக போக நீங்க வெளியே வந்து சர்வீஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை விட நீங்க அமைதியா உட்கார்ந்து கொண்டு ஆயிரக்கணக்கான சேவையை செய்ய முடியும். உண்மைதான்.
சரியாங்களா? ஏன்னா பேசி ஆகிறதுங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் மௌனத்தில், தியானத்தில் நான் ஒன்றை நினைத்தேன்னா அந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதான் உண்மை. அதனால உங்களுக்கு நான் தாழ்மையா என்ன சொல்றேன்னா, நீங்க யாருகிட்டையும் எந்த மாற்றம் வரணும்னாலும் தயவு செஞ்சு பேசாதீங்க. சரிதானுங்களா? மற்றவங்க தப்பே பண்ணாலும் நீங்க போய் அதை பேச வேண்டாம். பேசினீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கும் துன்பம், அவங்களுக்கும் துன்பம். மிக குறிப்பா உங்களுக்கு பெரிய கெட்ட பேரையே அது வாங்கி கொடுத்துரும். நீங்க நல்லதுதான் சொல்லுவீங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்கன்னா அவங்க தப்பு கிடையாது. சரிதானுங்களா? அது மாற்ற முடியாத ஒன்று. அப்ப மாற்றணும்னா எங்க மாறணும்? வேர்ல இருந்து மாறணும். வேர்னா எது? உயிர். உயிருக்குள்ள இருக்கிற பதிவு, அதுல இருந்து வரக்கூடிய அலை, அதுல இருந்து வரக்கூடிய காந்தம், அதுல இருந்து வரக்கூடிய மனம். மனதின் மூலமா தான் சொல்ல செயலா மாறும். அப்ப நீங்க அவங்கள நினைச்சு நல்ல மனதார வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டே வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ள இருக்கிற மாற்றம் வெளிப்படுறக்கு ஆரம்பிச்சு. அதனால இனிமேல் சொல்லி செய்வதற்கு இங்க எதுவுமே கிடையாது. சொல்றது சிம்பிளா சொல்றது சொல்லுங்க. பட் சொல்லி கெட்ட பேர் வாங்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணலாம்? அவங்கள நல்லா வாழ்த்திட்டே வாங்க. அவங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படி அவங்க இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டே வாங்க. உங்களுடைய எண்ணம் அவர்களுக்குள்ளேயும் பிரபஞ்சத்திலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படும். சரியாங்களா? அதனால நான் உங்களுக்கு சொல்றக்கூடிய செய்தி என்னன்னா, இன்னைக்கு மகரிஷி அவங்க ஒரு அற்புதமான ஒரு சங்கல்பத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சங்கல்பத்தை நீங்க எவ்வளவு பேர் எவ்வளவு ஆழமா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. மகரிஷி அவர்கள் அவரோட வாழ்க்கைக்காக நிறைய சங்கல்பங்களை ஏற்றினாங்க. ஏன்னா மகரிஷிக்கு எண்ணத்தினுடைய ஆற்றல் தெரிஞ்சதுக்கு அப்புறம், நான் முதல்லயே உங்ககிட்ட பேசியிருக்கேன் இந்த ட்ரெயினை நிறுத்தினதெல்லாம். நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா மகரிஷியுடைய வாழ்க்கை விளக்கம், எனது வாழ்க்கை விளக்கம்னு அவர் ஒரு நூல் ஆட்டோபயோகிராபி அவரா எழுதியிருக்காரு. அந்த நூலை தயவு செய்து வாங்கி படிங்க. ஆன்லைன்ல கிடைக்குது. வேதாத்திரி.edu.inல போனீங்கன்னா வெப்சைட்ல, சரிதானுங்களா, எனது வாழ்க்கை விளக்கம்ங்கிற மகரிஷியோட நூல் கிடைக்குது. தயவு செஞ்சு அந்த நூலை வாங்கி நீங்க படிங்க. ஏன்னா ஒரு குருமகானுடைய பயிற்சியை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அந்த குருமகான் யாரு, அவர் எப்படி வந்தாரு, சரி அவரோட வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தது அப்படிங்கறத நீங்க படிக்கிறப்ப இந்த வாழ்த்து அவர் எப்படி உருவாக்குனாரு, எண்ணங்களோட ஆற்றல் அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, தவத்தை அவர் எப்படி உருவாக்குனாரு, தத்துவத்தை எப்படி உருவாக்குனாரு, தற்சோதனை பயிற்சி எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, அந்த குரு வந்த விஷயம், அந்த நீங்க குருவோட இப்ப நேரடியா பேச முடியாதனால நினைக்காதீங்க. நீங்க மெடிடேஷன் எடுத்தோன்னே உங்களுக்குள்ள குரு வந்துட்டார். அதனால நீங்க கண்ணை மூடி குருவை நினைச்சு பேசினீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவார். இன்னும் அவர் ஒரு எழுதி இருக்கிற நூல்கள், அவர் பேசி இருக்கிற சொற்பொழிவுகள் எல்லாமே அவருக்கு அவரே நேரா வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுப்பார். அதுல எனக்கு தெரிஞ்ச என் அறிவு கட்டி மிகப்பெரிய விஷயம் எதுனா, மகரிஷியுடைய எனது வாழ்க்கை விளக்கம் என்ற நூல் உங்க ஒவ்வொருத்தருடைய கையில இருக்கணும். நீங்க நிச்சயமா அதை வாழ்க்கையில ஒரு முறையாவது படிக்கணும். சரி, அது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா சொல்றேன். சரிதானுங்களா? அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த எண்ணங்களுடைய ஆற்றலை அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சங்கல்பத்தை அவர் அமைக்கிறார். ஒரு மனிதன் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாக்குறாரு. சரியானுங்களா? அப்போ அவனுக்கு முதல் தேவை என்ன? உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சொல்லுங்க, நம்ம சந்தோஷமா வாழணும்னு என்ன வேணும்? உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ரெண்டாவது, அவன் நீண்ட நாள் வாழணும். உடல் ஆரோக்கியம் இருந்தா தான், சரிதானுங்களா, அவன் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சு இந்த பூமியில ஒரு உயர்ந்த நிலையை தியானம் பண்றதுல இருந்து உடல் நலத்தோட முக்கியத்துவம் நான் உங்களுக்கு பலது பேசியிருக்கேன். நீண்ட ஆயுள் அவனுக்கு வேணுமா? நிச்சயமா வேணும். உடல் ஆரோக்கியமா இருக்கிறா சார், ஆனா 30 வயசுல செத்து போயிட்டான். வந்த நோக்கம் நிறைவேறாது. காயகல்ப பயிற்சி. நீல ஆயுள் ஏன் வேணும்? கர்மாவை கழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். 100 வயசு நிறைவா வாழணும். சரிதானுங்களா? அப்ப ஒரு மனுஷனுக்கு நீண்ட ஆயுள் வேணும். சரி, அந்த உடல் நலத்தையும் நீல ஆயுளையும் கொண்டு அவன் வாழ்றப்ப அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நிறைவான செல்வத்தோடு இருக்கும். சரிதானுங்களா? செல்வம்னா நான் இந்த இடத்துல 16 விதமான செல்வங்களையும் நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். செல்வம்னா நீங்க பணம் மட்டும் எடுத்துக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களும் உங்ககிட்ட நிறைவா இருக்கிற மாதிரி நீங்க மனுஷனுக்கு வேணுமா வேண்டாமா? சிலர் வந்து இந்த இடத்த வெறும் பணம்னு வச்சுக்க, சரி பணத்தையும் வச்சுக்க, பொருள் வேணும். உடல் நலம் இருக்குது, நீண்ட ஆயுள் இருக்குது, நீ வாழ்க்கை சிறப்பா வேணும்னா பொருள் வளம் வேணும், நிறைவாக வேணும். நிறைய கேட்கக்கூடாது, நிறைவாக. ஒருத்தனுக்கு 10 ரூபா கிடைச்சா நிறைவு, ஒருத்தனுக்கு 10,000
கோடி கிடைச்சா கூட நிறைவு கிடையாது. சரியானுங்களா? அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? உங்க வாழ்க்கைக்கு நிறைவான செல்வம் உங்களுக்கு இருக்கு. ஆக்சுவலா இப்பவே இருக்கு. ஆனா அது நமக்கு இன்னும் புரியல. சரியானுங்களா? எனக்கெல்லாம் நிறைவுக்கு மேல இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். என்னோட லைஃப்ல நான் நிறைவன் எதை நினைக்கிறேனோ அது மாதிரி பல மடங்கு செல்வங்களை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதான் உண்மை. சரி, அப்ப நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன வேணும்? உடல் நலம் வேணும். அதோட நீண்ட ஆயுள் நம்ம வாழணும். வாழ்க்கையில எல்லா செல்வங்கள் நிறைவாக பெற்றிருக்கணும். இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு உதவணும். அப்படி உதவும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உயர் புகழ் கிடைக்கும். சரிங்களா? உயர் புகழ்னா என்ன? உயர் புகழ்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட போய் பசியில் இருக்கிறாரு, ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்துறீங்க, சாப்பிட்டுட்டு அது வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு? மகராசனா இரு, மகராசியா இருன்னு அவர் வாழ்த்துறாரு பாருங்க. அந்த வாழ்த்துக்கு பேர் தான் உயர் புகழ் என்று பெயர். நாம் செய்யக்கூடிய நல்லதால், நன்மையால் பிறருடைய துன்பம் போகும்போது அவங்க மனதார உள்ளிருந்து ஒரு வாழ்த்து வருது பாருங்க. அந்த வாழ்த்து எங்க இருந்து வருது தெரியுங்களா? இறைநிலையிலிருந்தே வருது. அதனால ஒரு முருகன் பாட்டுல இந்த வாழ்த்து எல்லாம் உன் செயல் என்றோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நீங்க அதை கேட்டீங்கன்னா தெரியும், முருகருடைய பாடல். சரிங்களா? இந்த உயிர்கள் எல்லாம் வாழ்த்தக்கூடியதெல்லாம் உன்னுடைய செயல் தானே. அப்ப அவங்க மனதில் இருக்கிற இறைவன், அவர்களுக்குள்ள இருக்கிற இறைவன் உங்களை வாழ்த்தும். அப்படி அந்த வாழ்த்தால கிடைக்கக்கூடிய புகழுக்கு பேர் தான் உயர் புகழ் என்று பெயர். சரிதானுங்களா? அப்ப அந்த உயர் புகழ் அடுத்தது மனுஷனுக்கு என்ன வேணும்? அவன் இறைவனை உணரணும். எதுக்காக வந்திருக்கிறான் இந்த வாழ்க்கையில? அவன் இறைவனை உணர்றதுக்கு வந்திருக்கிறான். மெய் ஞானம் வேண்டும். இந்த 5ஐ மகரிஷி ஃபைனல் பண்றார். அப்ப நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? மெய்ஞானம், இறையுணர்வு, அந்த பேரின்ப நிலையை அனுபவிக்கணும், பேரானந்தத்தை அனுபவிக்கணும். அதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? உயர் புகழ் இருந்தால்தான் உங்களால் அனுபவிக்க முடியும். பிறருக்கு நன்மை செய்து அந்த நன்மையால் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாழ்த்து, அதுக்கு பேர் தான் தொண்டு என்று பெயர், சேவை என்று பெயர். அப்படி பிறருடைய துன்பத்தை போக்கி நீங்க அந்த புண்ணியத்தை பெருக்க 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 உங்களுடைய பாவங்கள் கழிந்து கழிந்து நீங்க இறையுணர்வுக்கு தகுதி. அப்ப நீங்க அந்த நல்லதை செய்யணும்னா உங்க செல்வம் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். அப்ப செல்வம் நிறைவா இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? நீண்ட ஆயுளோட உடல் நலத்தோட இருக்கணும். இதுதான் லைன். அப்ப இதை ஃபார்ம் பண்றதுக்கு மகரிஷி பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டாங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடைத்த பிரம்மாஸ்திரம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அஸ்திரத்துல எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரிதானுங்களா? வெரி குட். யாரோ ரெட்மி போட்டிருக்கீங்க. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருள் அன்றோ அப்படின்னு அந்த பாட்டுல வரும். முருகான். சரிதானுங்களா? சொல்ல சொல்ல இனிக்குதரான்னு நினைக்கிற பாட்டினோட முதல். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்னா இந்த 5 தான் வேணும். நீங்க ரூம் போட்டு யோசிச்சாலும் இதுக்கு மேல ஒண்ணும் வராது. உங்க வாழ்க்கைக்கு இந்த 5ம் கிடைச்சிருச்சுன்னா நீங்க தெய்வீக வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தது. இதைத்தான் மகரிஷி ஷார்ட் பண்ணி தன் வாழ்த்து. முதல்ல உங்களை நீங்களே வாழ்த்திக்கோங்க. இது சுயநலம் இல்லை. நீங்க நல்லா இருந்தா தான் அடுத்தவங்களை நல்லா வச்சிருப்பீங்க. சரிதானுங்களா? நீங்க கெட்டு போனா எல்லாத்தையும் கெடுப்பீங்க. தண்ணி மாதிரி நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம யார் மாதிரி? தண்ணி மாதிரி. தண்ணி ஓடிட்டே இருந்ததுன்னா அதுவும் நல்லா இருக்கும், மற்றவங்களையும் நல்லா வச்சுக்கும். தண்ணியை தேக்குனீங்கன்னா அதுவும் கெட்டு போய் எல்லாத்தையும் கெடுத்து விட்டு. உண்மைதானா? தண்ணி நிறுத்தினீங்கன்னா அது கெட்டு போகும், கெட்டு போய் எல்லாத்தையும் கெடுக்கும், நாத்தம் முடிச்சுக்கும். சரிங்களா? அது மாதிரி நாம நல்லா இருந்தோம்னா நாமளும் நல்லா இருப்போம், எல்லாரையும் நல்லா வச்சுக்குவோம். நாம கெட்டு போயிட்டோம்னா நாமளும் கெட்டு போய் எல்லாத்தையும் கெடுத்துக்கும். அப்ப அந்த உலகத்திற்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் சேவை என்னன்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா, நீங்க உங்களை நல்லா வச்சுக்கிறது தான். இப்படி ஒவ்வொருத்தங்களும் உலகம் முழுக்க அவங்கவுங்கள நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம யாரையும் சரி பண்ண போக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என் உடம்ப நல்லா வச்சுக்குவேன், மனசை நல்லா வச்சுக்குவேன், பயிற்சி பண்ணுவேன், 5 நலமுறை இருப்பேன், எல்லாரையும் நான் வாழ்த்துவேன்னு சொல்லிட்டா நீங்க யாருக்கு போய் சர்வீஸ் பண்ண முடியும்? வாய்ப்பே கிடையாது. அப்ப இதெல்லாம் யோசிச்சு மகரிஷி நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்ம அஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் தன் வாழ்த்து, சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
இறைவா நீ எனக்கு கொடுன்னு சொல்லல. அருட்பேராற்றல்னா இந்த இறை ஆற்றல். அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல விளக்குறேன். அருட்பேராற்றல்னா என்ன? இந்த இறை ஆற்றலுக்கு பேர் அருட்பேர் ஆற்றல் பேர். அப்ப இந்த இறை ஆற்றலினுடைய கருணையினால், இறைவனுடைய ஆசியினால், இறைவனுடைய வாழ்த்தினால் நான் என்ன பண்றேன்? உடல் நலம், நீலாயுள், நிறைசனம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் இதுல ஓங்கி வாழ்வேன். இறைவா மெஞ்ஞானத்துக்கு கொடுன்னு கேட்கல, இது எல்லாத்திலையும் நான் உயர்ந்து வாழ்வேன் அப்படின்னு நான் சங்கல்பம் எடுக்கிறேன். அப்ப இந்த சங்கல்பம் நீங்க எடுக்க 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 இந்த சங்கல்பம் பிரபஞ்சத்துல பதிஞ்சுட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல பதியக்கூடிய சங்கல்பத்திற்கு தகுந்த போல சூழலை இந்த பிரபஞ்ச ஆற்றல், இறை ஆற்றல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நான் உடல் நல ஓங்கி வாழ்வேன் நீங்க சொன்னா, நீங்க உடல் பயிற்சி பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய மனம் உடலை கெடுக்காத மாதிரியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சொல்ல புரியுதா? உடல் நலம் ஓங்கி வாழ்வேன்னா உடல் நலம் வந்துடாது உங்களுக்கு நேரா. இந்த உடல் நலத்தோடு நீங்கள் வாழ்வதற்கான எல்லா சூழலையும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு உடல் நலம் வந்துடும். அதனால இதுக்கு பேர் பிரார்த்தனை கிடையாது, சங்கல்பம். கடவுள்கிட்ட வேண்டுதல் அப்படிங்கிறது, இறைவே எனக்கு உடல் நலத்து கூட, நீலாயில கூட, நிறை செல்வத்து கூட, உயர் புகழ கூட, மெஞ்ஞானம் கூட கேட்கறது அது பக்தி மார்க்கம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் என்ன? இறைவனால் அது கொடுக்க முடியாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இறைவனால் அதை கொடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் செய்து பெற்றுக்கொள்ளலாம். உடற்பயிற்சி செஞ்சு உடல் நலத்தை பெற்றுக்கொள்ளுங்க, காயகல்பம் செய்து நீலாயிலை பெற்றுக்கொள்ளுங்க, பிறருக்கு தொண்டு செய்து உயர் புகழை பெற்றுக்கொள்ளுங்க, சரியான கடமை தொழிலை செய்து நிறை செல்வத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தியானம், தத்துவ விளக்கங்கள், சிந்தனையை சரியா முறையா புரிந்து கொண்டு பிரம்மஞானம் பெற்று மெஞ்ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறதுக்கு நானே முயற்சி செய்து நானே பெற்றுக்கொள்வேன். ஏன்னா இறைவனுடைய ஆற்றல் எனக்கு இருக்கு, ஆசி இருக்கு. அப்ப இந்த சங்கல்பம் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பிரம்ம அஸ்திரம். அப்ப இன்று முதல் கொண்டு உங்க மனதில 2 விஷயம். ஒண்ணு, எப்பவுமே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அல்லது வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அல்லது அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைசெல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன். அல்லது இது இன்னும் கொஞ்சம் நீங்க மனம் விரிஞ்சிருந்தா ஓங்கி வாழ்வோம். இந்த வாழ்வோம்ல உங்க குடும்ப உறுப்பினர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், உங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம், உங்க உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம், ஏன் அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய மன விரிவை பொறுத்தது. வாழ்வேன்னு சொன்னா சுயநலம், அதுவும் நல்ல சுயநலம் தான், சரிங்களா? வாழ்வோம்னு சொன்னோம்னா அது பொதுநலத்தோடு கலந்த சுயம், எல்லாமே நல்லதுதான். இது தொடர்ந்து உங்களுக்குள்ளேயே திரும்ப 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 தன்னையே வாழ்த்தக்கூடியது. நீங்க எந்த அளவுக்கு உங்களை வாழ்த்திட்டே வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க அனுபவிப்பீங்க. சரிதானுங்களா? இதுதான் வாழ்த்தில் இருக்கிற ஒரு ரகசியம். மிக்க மகிழ்ச்சி. காலம் கருதி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவரும், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேர் அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து கொள்ளும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக மகிழ்ச்சி. ஒரே நிமிடம்.